ஹாய் ஹலோ. இன்றைக்கி வந்து 3 January 2026 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸாக பார்த்தீங்கன்னா ராம்நாத் கோயங்கா சாகித்ய சம்மான் விருது. இது நம்ம ஆல்ரெடி எஸ்டர்டே பார்த்த நியூஸ் தான். இது இலக்கியத்தில் சிறந்து விளங்குவங்களுக்கு இந்த விருது வழங்கியிருக்காங்க. இது நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமம் சார்பில் தான் வழங்கிட்டு வராங்க. ஓகேங்களா. இது சென்னையில் January 2 பிற்பகல் 2 மணிக்கு தாஜ் கோரமண்டலில் நடந்துச்சு. யார் யாருக்கு விருது வழங்கினாங்கன்றதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இதில் கலந்துக்கிறவங்களோட ஃபோட்டோஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் 2047 முன்பே பொருளாதாரத்தில் இந்தியா முதலிடம் வகிக்கும் குடியரசு துணைத் தலைவர் CV ராதாகிருஷ்ணன். ஓகேங்களா. சென்னை டாக்டர் எம்ஜிஆர் காலேஜில் பட்டமளிப்பு விழா அப்போ பேசியிருக்கிறது தான் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம தற்போது நான்காவது வல்லரசாக இந்தியா உருவாகி இருக்கிறது. மேலும் வருகிற 2047 முன்பாகவே இந்தியா பொருளாதாரத்தில் முதலிடத்தை பிடிக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். எக்கனாமியில் நம்ம ஃபஸ்ட் இடத்துல வருவோன்ற 2047 வருவோன்ற மாதிரி அவர் அதில் பேசியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மராத்தி தவிர வேறு மொழி கட்டாயம் இல்லை. மகாராஷ்டிரா முதல்வர் பட்னாவிஸ் உறுதி. ஒன்றும் இல்லை, மும்மொழி கொள்கை தேசிய கல்விக் கொள்கை மூலமாக மும்மொழி கொள்கை கொண்டு வந்தாங்க. இதில் சில மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மகாராஷ்டிரா முதல்வர் என்ன சொல்லியிருப்பாருன்னா முதல் ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்கணும்னா மராத்திய மொழிக்கு தான் கொடுக்கணும். இரண்டாவது ஆங்கிலத்துக்கு கொடுக்கலாம். இந்தின்றது கட்டாயம் இல்லை, விருப்ப பாடமாக எடுத்துக்கொள்ளலான்ற மாதிரி இந்த நியூஸில் அவர் தெரிவிச்சிருப்பார். முன்மொழி இந்தி கட்டாயம்னு சொல்லிட்டு இவர் ஜிஓ பாஸ் பண்ணிப்பார். அதை திருப்பி ரிட்டர்ன்ஸ் வாங்கியிருக்காரு. அதை தான் இதில் போட்டிருக்காங்க. இலங்கை சுற்றுலா விளம்பரத்தில் ராமர் பாலம் மன்னார் எல்லையில் சாலையில் வரவேற்பு பலகை. பார்த்தீங்கன்னா இங்கே இலங்கையில் அந்த விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ராமரும் இன்னொரு பக்கம் ஹனுமன் இருக்க மாதிரி ராமர் பிரிட்ஜ் ஒன்று கட்டியிருப்பாங்க. இந்த வரவேற்பு பலகை அவங்க இலங்கையில் வச்சுருக்காங்க. அதை சிறப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. தமிழ் சார்ந்த ஒரு வரவேற்பு பலகை இருக்கிறத சிறப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. கின்னஸ் சாதனைகளை படைத்த அகமதாபாத் மலர் கண்காட்சி. இது ஆல்ரெடி 2 கின்னஸ் சாதனை வாங்கியிருக்கு. இப்போ 2 கின்னஸ் சாதனை வாங்கியிருக்காங்க. அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. குஜராத் அகமதாபாத்தில் உள்ள சமர்பதி நதிக்கரையில் சர்வதேச மலர் கண்காட்சி 2026 கடந்த வியாழக்கிழமை தொடங்கியது. மிக பிரம்மாண்டமான மலர் கோலமும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் மிகப்பெரிய மலர் உருவப்படமும் கவனம் பெற்றுள்ளன. இவை இரண்டும் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளன. கடந்த 2024 உலகில் மிகப்பெரிய மலர் வடிவமைப்பு, 2025 உலகில் மிகப்பெரிய பூங்கொத்து என 2 கின்னஸ் சாதனைகளை படைக்கப்பட்டது. ஓகேங்களா. அதைத் தொடர்ந்து இந்த வருஷமும் 2 கின்னஸ் சாதனை பெற்றிருக்கிறது. கருத்து சுதந்திரத்திற்கு அடித்தளமிட்டவர் ராம்நாத் கோயங்கா. குடியரசு துணைத் தலைவர் CV ராதாகிருஷ்ணன் புகழாரம். ஓகேங்களா. ஆல்ரெடி நம்ம பார்த்த நியூஸு கொஞ்சம் ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. நாட்டின் அவசர நிலை பிரகடனத்தின் போது அதை எதிர்த்து துணிச்சலுடன் குரல் கொடுத்து கருத்து சுதந்திரத்திற்கு அடித்தளமிட்டவர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நிறுவனத்தின் நிறுவனர் ராம்நாத் கோயங்கா என்று குடியரசுத் தலைவர் CV ராதாகிருஷ்ணன் புகழாரம் சூட்டினார். தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமத்தின் சார்பில் ராம்நாத் கோயங்கா சாகித்ய சம்மான் 3ஆம் ஆண்டு விருது வழங்கும் விழா சென்னையில் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. சுதந்திர போராட்ட வீரரும் பத்திரிகை துறையின் முன்னோடியுமான மறைந்த ராம்நாத் கோயங்காவின் நினைவாக சிறந்த இலக்கிய படைப்பு எழுத்தாளர்களுக்கு இந்த விருது ஆண்டுதோறும் வழங்கப்படுகின்றன. நிகழாண்டுக்கான விருதுகள் தேர்வான கன்னட எழுத்தாளர் சந்திரசேகர கம்பராவுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதும், சிறந்த புனைவு பிரிவில் அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்த பெண் எழுத்தாளர் சுபி தாபாவுக்கு நூல் டேல்ஸ் ஃப்ரம் தி டான்லிட் மவுண்டைன்ஸ், அபுனைவு பிரிவில் எழுத்தாளர் சுதீப் சக்கரவர்த்திக்கு நூல் பார்த்திங்கன்னா ஃபாலன் சிட்டி, அறிமுக எழுத்தாளர் நேஹா தீக்ஷிக்கு நூல் என்ன பார்த்திங்கன்னா தி மெனி லைஃப்ஸ் ஆஃப் ஸ்வைதா எக்ஸ் விருதுகளையும் பரிசு தொகையும் குடியரசு துணைத் தலைவர் CV ராதாகிருஷ்ணன் வழங்கி கௌரவித்தார். பின்னர் விழாவில் குடியரசு துணைத் தலைவர் CV ராதாகிருஷ்ணன் நிகழ்த்திய உரை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமூகத்துக்கான உயரிய
சிந்தனைகளை கொண்டிருந்தார் ராம்நாத் கோயங்கா. பத்திரிகை அறிவிச்சார் துணிச்சலுக்கு ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கும் அவர் பயன்படுத்தினார். சிந்தனை சுதந்திரம் மூலம் துணிச்சலையும் உறுதியும் நிலைநாட்ட முடியும் என்று அவர் நம்பினார் என்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து என்ன நூல் யார் வாங்கியிருக்காங்க, இது எதுக்காக நடத்துகிறாங்க, யாருக்காக இந்த நூல் வழங்குறாங்கன்றத மட்டும் நம்ம தெரிஞ்சால் போகும். யாரோட பேரை பேஸ் பண்ணி இதை நம்ம இந்த விருது வந்து வழங்கிட்டு இருக்காங்கன்றது மட்டும் நம்ம முக்கியமாக பார்த்தா போதும். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கம்ப்ளீட்டட். நன்றி.